இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்கு. குறிப்பா பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்க நைட்டு ஒரு 10 மணி 11 மணி போல அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா தெரியும், அவ்வளவு வெளிச்சமா இருக்கும். அந்த நேரத்திலையும் கூட காவலர்கள், அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாருமே இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இவ்வளவையும் தாண்டி ஒரு பெண்ணுக்கு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்குங்கிறத தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இருந்தாலும் 10 மணிக்கு மேல யாருன்னு தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவரோட எப்படி நம்ம ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்ப கட்டத்துல மறுத்து இருக்கிறாங்க. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய படிக்கக்கூடிய இடத்துல ஆசிரியர் அந்த சிறுமி கிட்ட நடந்துகிட்ட விஷயம். இப்படி தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்கள்ல சிறுமிகளுக்கு எதிராக விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. செல்ஃப் டியூன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட லாயர் யாசர் வந்திருக்காரு. யாசர் சார், உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது அதிகமாக கிராமத்துல இருந்து ரொம்ப சிட்டியிலேருந்து வெளியே இருக்கிற பெண்கள் இங்கே வேலைக்கு வராங்க. அண்ட் அவங்க இந்த வீக்கெண்ட் ஆனால் ஊருக்கு போகிறதுக்காக பஸ் எடுக்கிறது, ரயில்வே ஸ்டேஷன் போகிறது, அந்த மாதிரி ஒரு இது சூழ்நிலைகள் இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் சப்போஸ் காஞ்சிபுரம், இப்போ அந்த வண்டலூர் அந்த மாதிரி இருந்தாலுமே சிட்டிக்குள்ளே அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே பிஜி எடுத்து அவங்க வீட்டுக்கு போகும்போது அகெயின் அவங்க வீக்கெண்டில் பஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் போகிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு பொண்ணை கடத்தி அந்த ஆட்டோவில் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. எங்கே சார் நம்ம பெண்களுக்கு அடிக்கடி பாதுகாப்பு இருக்குது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட்டுன்னு மட்டும் இல்லை, ஒரு அம்மாவா எனக்கு பையன் இருந்தாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பெண் குழந்தைங்க இருக்காங்க, எனக்கே பயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே அடைச்சி வளர்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம சமுதாயத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது, என்னதான் தைரியத்தை நாங்கள் இந்த தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்தாலும் சரி, அவங்க என்னதான் பெண்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை நம்ம கொடுத்தாலும், இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது எப்பேற்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ன்றது ஒரு பெண்ணுக்கு ஒரு ட்ராமா. இந்த ட்ராமாலேருந்து அவங்க வெளியே வரதுக்கே எவ்வளோ காலங்கள் ஆகுது தெரியுமா? இப்படியெல்லாம் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவங்க இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்கள ஜெயிலில் போட்டுருவாங்க. இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது, வெளியே வந்துடுவாங்க. ஆனால் அந்த பெண், இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயங்கள், ஒரு பெண்ணுக்கோ இல்லை எந்த ஒரு தனிநபருக்கோ ஒரு ட்ராமான்னு ஒன்று வந்துருச்சுன்னா, அந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், அதாவது பிடிஎஸ்டி அப்படின்றதே வெளியே அவங்கள கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு 6லேருந்து 1 வருஷமாவது ஆகுது. அதை டீசென்டிசைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதோட இம்பேக்ட் அவங்களுக்கு வராமல், அந்த பாசிட்டிவ் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், அந்த ட்ராமா அவங்கள எஃபெக்ட் பண்ணாமல் கண்டினியூவஸாக அட்லீஸ்ட் வருஷக்கணக்காக அவங்க தெரப்பியிலேருந்து ஒரு நார்மல் லைஃப்க்கு வர்றதுக்கே கடினமாகுது. எப்படி சார் இதெல்லாம் நம்ம இது பண்ணுறது? என்ன மாதிரியான லீகல் ஃபார்மாலிட்டிஸில் இதெல்லாம் சந்திக்க முடியும்? இது எப்படி நம்ம இன்னும் குறைக்கிறது? இந்த மாதிரிலாம் எப்படி அவங்களால தைரியமாக பண்ண முடியுது? இதை பொறுத்த வரைக்கும் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய பல இடங்கள்ல சவுத் சைட்ல இருக்கக்கூடிய பல நபர்கள் இன்னைக்கு வியாபாரம் செய்யணும் அப்படின்னாலும் சரி, இல்லாட்டி சினிமா துறையில வளரணும் அப்படின்னாலும் சரி, இல்லாட்டி நம்ம படிச்சிருக்கக்கூடிய படிப்புக்கு நம்மளுடைய கிராமங்கள்ல சரியான வசதி கிடையாது, நம்ம நகர்ப்புறங்கள்ல போனாதான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களையும் தாண்டி வெளிமாநிலங்கள் வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குன்றதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஆனா வரக்கூடிய எல்லாருக்குமான பாதுகாப்பு இங்க உறுதி செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னு சொன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்தே நான் சொல்றேன், இப்போ தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய குற்றங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்கு. குறிப்பா பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும். இந்த இடத்துல சிறுவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னா, அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறுவர்களுக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு முதல் ஒரு வழக்கா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, கிளாம்பாக்கத்துல நடந்த ஒரு வழக்கு. கிளாம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேருந்து நிலையம் எப்பேற்பட்டதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் தமிழ்நாட்டிலே கிடையாது. அப்போ அவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் இருக்கு, அங்க அவ்வளவு காவலர்கள் இருக்கிறாங்க. சென்னையில இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே வெளி மாநிலத்துக்கு போகணும், வெளி மாவட்டங்களுக்கு போகணும்னா சரி, எல்லாருமே ஃபர்ஸ்ட் கோயம்பேடு போயிட்டு இருந்தாங்கன்னா இப்ப கிளாம்பாக்கத்துக்கு தான் வராங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பேருந்து இருக்கு, அவ்வளவு மக்கள் அந்த இடத்துல ஒண்ணு கூடுறாங்க. கண்டிப்பா. அப்போ அந்த இடத்துல நீங்க நைட்டு ஒரு 10 மணி 11 மணி போல அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா தெரியும், அவ்வளவு வெளிச்சமா இருக்கும். அந்த நேரத்திலயும் கூட காவலர்கள், அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாருமே இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இவ்வளவையும் தாண்டி ஒரு பெண்ணுக்கு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்குங்கிறத தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா,
இங்க சவுத் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய பேர்ல அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக சென்னைக்கு மாதாவரத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய தோழியோட வீட்டுக்கு ஒரு வடமாநிலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வராங்க. ஒரு வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்களுக்கு வயசு 18 தான் ஆகுது. அப்போ அவங்க சவுத் சைட்ல இருந்து சென்னைக்கு கிளாம்பாக்கத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப கிளாம்பாக்கத்துல இருந்து கோயம்பேடுக்கு போகணும். போகிறதுக்கு நைட்டு 10 மணிக்கு மேல எப்படி போறதுன்னு தெரியல, எந்த பஸ் ஏறுறதுன்னு தெரியல. அப்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு வயசான ஒருத்தர், என்ன வயசுன்னு சொன்னா பெண்ணுக்கு 18 வயசுனா அவருக்கு 60 வயசு கிட்ட இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு பேத்தி வயசு தான். அப்ப அவர் வந்து ஆட்டோவை நிறுத்திட்டு அந்த பெண்மணி கிட்ட என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ எங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அந்த பெண்மணி, நான் இங்க கோயம்பேடுக்கு போகணும், என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன், நீ என்ன நம்பி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. இருந்தாலும் 10 மணிக்கு மேல யாருன்னு தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவரோட எப்படி நம்ம ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்ப கட்டத்துல மறுத்து இருக்கிறாங்க. இருந்தாலும் இவரு அவங்க கையில இருக்கக்கூடிய ட்ராலி, சூட்கேஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆட்டோல வச்சுட்டு அவங்களையுமே வலுக்கட்டாயப்படுத்தி ஆட்டோல ஏத்தி இருக்கிறாங்க. ஏன் 10 மணிக்கு மேல பஸ் இருக்காது, உங்களுக்கு அடுத்த பஸ் காலையில தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பல வார்த்தைகளை சொல்லி அந்த பெண்ணை ஏமாத்தி ஆட்டோலையும் ஏத்திட்டாரு. ஏத்திட்டு போகக்கூடிய நேரத்துலதான் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அந்த பெண்மணிக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஏன் இவரு முக்கியமான ஒரு சாலையில போல, ஏதோ இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பிரிட்ஜில் ஆட்டோ போய்கிட்டு இருக்கு, அப்போ நம்மள ஏதோ பண்ண போறாங்க, ஏதோ கடத்திட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த பெண்ணுக்கு வந்த உடனே சென்னையில யாருடைய வீட்டுக்கு அந்த பெண்மணி வந்தாங்களோ அவங்களுக்கு லைவ் லொகேஷன் அனுப்பிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு லைவ் லொகேஷன் போயிருச்சு. இந்த மாதிரி நான் யாருக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் கூட போய்கிட்டு இருக்கேன், எனக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு சந்தேகமா இருக்கு, பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டையும் போட்டுட்டாங்க. அப்போ இந்த பெண்மணி ஆட்டோல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்மணி உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. 100க்கும் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்ன, என்னுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி சவுத் சைட்ல இருந்து வந்திருந்தா, என்னுடைய வீட்டுக்கு வர இருந்தா, கிளாம்பாக்கத்துல ஒரு ஆட்டோ டிரைவரோட ஏறி இருக்கா, இப்ப அவ என்னுடைய அட்ரஸ்க்கு வராம ஆட்டோ வேற ரூட்ல எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, அவளை என்னன்னு தேடுங்க, ஏதோ எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி புகார் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில காவல்துறை அதிகாரிகளுமே நைட் நேரத்துல ரவுண்ட்ஸ்ல பேட்ரோல் இருக்கும், போலீஸ் நைட் நேரத்துல இரவு நேரங்கள்ல ஊர்ந்துகிட்டே இருப்பாங்க, எங்கேயாச்சும் ஏதாச்சும் குற்றங்கள் நடக்குதா அப்படிங்கறத பாக்குறதுக்காக. அப்போ பேட்ரோல் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரூட்ல ஒரு லைவ் லொகேஷன் அனுப்பியிருக்கோம், அந்த ரூட்ல ஒரு ஆட்டோ போய்கிட்டு இருக்கு, அதுல ஒரு பெண்மணிக்கு பிரச்சனை இருக்கு, அதனால அவங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா, கோயம்பேடுக்கு போக வேண்டிய ஆட்டோ கோயம்பேடுக்கு போகாம வேறொரு ரூட் எடுத்து ஆள் இல்லாத ஒரு பிரிட்ஜில் ஆட்டோ போய்கிட்டு இருந்திருக்கு. சடனா ஒரு இடத்துல நிறுத்தவும் செஞ்சிருக்கிறாரு. எதுக்காக நிறுத்துறாரு அப்படின்னு சொன்னா, நிறுத்தப்பட்ட அந்த ஆட்டோல இந்த ஆட்டோ டிரைவரோட 2 நண்பர்கள், அவங்க 2 பேரும் ஆட்டோல இந்த பெண்ணோட பின்னாடி இருக்கக்கூடிய இருக்கையில லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர்னு சொல்லி லாக் பண்ண மாதிரி உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு அந்த பெண் கிட்ட கழுத்துல கத்திய வச்சுட்டு, நீ சத்தம் போட்டேன்னு சொன்னா கழுத்தை அறுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு கிட்ட செக்ஷுவல் அபியூஸும் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணால கத்தவும் முடியல, என்ன செய்யறது அப்படிங்கறதும் தெரியல, ஏன்னா வட மாநிலத்து பெண் வேற. இருந்தாலும் இந்த லைவ் லொகேஷன் வச்சு காவல்துறை அதிகாரிகள் சோதனை செஞ்சுக்கிட்டே வரக்கூடிய நேரத்துல கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அந்த 2 குற்றவாளிகளுக்குமே ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா, பெண் வந்து லைவ் லொகேஷன் ஆன்ல வச்சிருக்கா, அப்போ நம்மள போலீஸ் ட்ரேஸ் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த பெண்மணியை ரோட்ல போகக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல இறக்கி விட்டுறாங்க. வேற ஒரு ஆட்டோ வரக்கூடிய நேரத்துல எங்களுடைய ஆட்டோ வந்து இப்ப பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு, இந்த பெண்மணி கோயம்பேடுக்கு போகணுமா, அவங்களை கூட்டிட்டு போய் நீங்க பத்திரமா சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட ஏத்தி விட்டுட்டு இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த ஒரு பெண்மணி அந்த நேரத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் கேட்கறாரு, என்ன ஆச்சு, எதுக்காக அழுவுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணிக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் ஹிந்தி தெரிஞ்சனால ஹிந்தியில இவர் ஈஸியாவே கம்யூனிகேட் பண்ணிட்டாரு. இந்த பெண்மணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த பெண்மணி அவரே ஹேண்ட் ஓவரும் பண்ணிட்டாரு. அப்போ இந்த நிலையில காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கக்கூடிய நேரத்துல தான் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய அந்த 60 வயசு இருக்கிற ஆட்டோ டிரைவர் தான் இத்தனை விஷயங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் அவங்க மேல ஒரு 4 தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில அவங்களை கைது பண்ணி நீதிமன்றத்துல சரண்டரும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சென்னையோட தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுவும் நிறைய மக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் ஏதோ ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தார், ஏதோ அவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிச்சு, காப்பாற்றிட்டாங்க, ஓகே. இப்போது காப்பாற்றினாலும் அந்த ஒரு ட்ராமா வந்து கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு நிச்சயமாக அது வந்து ரொம்ப காலங்கள் எடுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது இனி ஆட்டோ ஏறும்போது அந்த நினைவுகள் வருது,
யாராவது அவங்க கிட்ட வரும்போது அந்த ஒரு பதட்டங்கள் வருது, வயசானவங்களை பார்த்தாலே ஒரு டவுட்டாகவே பார்க்கறது, அந்த பெண்ணுக்கு வந்து இது ஒரு தண்டனை மாதிரி ஆயிடும் வாழ்நாள் ஃபுல்லாக. அப்படிப்பட்ட அந்த அந்த பெண்ணுக்கு இப்போ என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க? இல்லை அந்த பொண்ணு அமுச்சிட்டாங்களா வீட்டுக்கு? எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டம் இப்போ இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, பிரச்சனைகள் நடக்குது, கிரிமினல் எடுத்து நம்ம உள்ளே வச்சிடுறோம். அதுக்கு அடுத்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கோ இல்லை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கோ இல்லை பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கோ என்ன மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் வந்து இந்த லீகல்லே இருக்குது? ஏதாவது அவங்க கிட்ட பேசுறதோ இல்லை ஏதாவது கவுன்சிலிங் சிஸ்டம் ஏதாவது நம்ம அரேஞ்ச் பண்றோமா, இல்லை எந்த மாதிரி இருக்கு? இதை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அந்த விக்டிம்ஸா இருக்கிறவங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு சட்டம் படிச்ச ஒரு வழக்கறிஞர் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த குற்றத்தை இழைத்த நபர்களுக்கு தண்டனை பெற்று தரக்கூடிய வேலையை தான் வழக்கறிஞர்கள் செய்யறாங்க. ஆனா மருத்துவர்களா இருக்கக்கூடிய நீங்க தான் அந்த பெண்மணியை அந்த விஷயத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து திருப்பி அவங்களுடைய வாழ்க்கையை பழையபடி மாத்துறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மருத்துவரா. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்னு சொன்னா, ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தையா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் சார்பாகவே அவங்களுக்கு ஒரு மருத்துவரை நியமிச்சு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வந்து அவங்க மறுவாழ்வை தொடங்கணும், நடந்த ஒரு விஷயத்த அவங்க மறந்துட்டு திருப்பி அவங்களுடைய லைஃபை புதுசா ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய கிரைம் பண்ணல, அவங்க குற்றவாளியும் கிடையாது. யாரோ ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டாங்கன்றதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஏன் அழிச்சுக்கிறீங்க? ஏன்னா சில நபர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படி நடந்துருச்சு, இனி நான் வாழவே கூடாது, நீங்க சொல்ற மாதிரிதான் அதுல இருந்து வெளியில வரவே முடியாதவங்க ஒரு ஆட்டோல ஏறுனா அந்த ஆட்டோ டிரைவரோட ஞாபகம் வரும். ஒரு வயசானவரை பார்த்தா இவரும் அந்த மாதிரிதான் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். அப்போ வாழ்க்கையே நரகமா போயிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இனி வாழ்றதே வேண்டாம், இறந்துருவோம்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். அப்போ இதை பார்க்கக்கூடிய நீதிமன்றம் தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தரத வழக்கறிஞர்கள் பார்க்கட்டும். ஆனா இந்த மாதிரியான பெண்கள் திருப்பி அதுல இருந்து வெளில வந்து வாழ்க்கையை தொடங்கணும்னு சொன்னா அவங்களுக்கான செட்டப்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சார்பாகவே இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கவும் செய்யதான் செய்யறாங்க. ஸோ இப்போ வந்து மக்களுக்கு இதனால நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வரது சிலது இருக்குது, வெளியே வராமல் இருக்கிறதும் சிலது இருக்குது. வெளியே வர்றது ஒரு கிரிமினலை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுக்குறது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா சைல்டு அப்யூஸில் அதனால் ட்ராமா அடைஞ்சு அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் அந்த ட்ராமா வந்து இம்பேக்ட் பண்ணுற நிறைய மதர்ஸ், அதாவது ஒரு குழந்தை பிறந்த அந்த டைமில் கூட வந்து வரவங்க, கல்யாணம் ஆன புதுசில் வந்து அவங்களால அந்த ட்ராமா ட்ரிகர் ஆகி கவுன்சிலிங்க்கு வரவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வெளியே தெரியாத ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வெளியே சொல்லி இதுக்கு ஹெல்ப் வாங்கிக்கணும். பெண்கள் இதில் வந்து விக்டம்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து எந்த தவறுமே இதில் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு பாதிப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களை நீங்களே வந்துட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதோ, உங்களை பற்றி நீங்கள் அசிங்கமாக நினைக்கிறதோ நினைக்காதீங்க. இதிலிருந்து வெளியே கண்டிப்பாக வர முடியும். லீகலாகவும் நிறைய இருக்குது. அவங்களுக்கு வந்து தண்டனைகள் வாங்கி கொடுக்கப்படும். இன்றைக்கி எப்படி அந்த 3 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு அது கண்டிப்பாக நீதிமன்றம் அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்கணுன்றது எங்களுடைய ரிக்வெஸ்ட். ப்ளஸ் அந்த பாதிக்கப்பட்டவங்களும் அவங்கள வந்து ரொம்ப தகுதியற்றவர்களா நினைக்காம இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்றது என்னுடைய ரிக்வெஸ்ட். அதே இதுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெண்களையும் தாண்டி குழந்தைகளும் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. நீங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அதுதான் நிதர்சனமா நடந்துகிட்டு இருக்கு. பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது 100%. எல்லா பெண்களையுமே கூப்பிட்டு கேளுங்களேன். சும்மா ஒரு ரேண்டமா ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி அவங்கள நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த லைஃப்ல சந்திச்சிருக்கீங்களான்னு சொன்னா கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. எப்ப சந்திச்சேன்? நான் படிக்கக்கூடிய இடத்துல ஸ்கூல்ல என்னுடைய ஆசிரியரால சந்திச்சேன், இல்லாட்டி நான் பேருந்துல பயணிக்கக்கூடிய நேரத்துல பேருந்துல இருக்கக்கூடிய சக பயணியால சந்திச்சேன், இல்லாட்டி நான் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல நான் வேலையை ஒழுங்கா செய்யல, என்ன வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய மேனேஜரால நான் அதை சந்திச்சேன். அதுக்கு கூட இப்போ வந்து போஷ் ஆக்ட்னு நிறைய போஷ் ஆக்ட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அப்போ வயசானவங்களா இருந்தாலும் சரி, சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த விஷயத்த வெளியில சொல்றதுக்கு பல நபர்கள் பயப்படுறாங்க. அப்போ பெண்கள் யாராச்சும் ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க 100க்கு தாராளமா கால் பண்ணலாம், இல்லாட்டி 1091 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுவே சிறுவர்களா சிறுமிகளா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா 1098 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு சிறுமிகள் ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக அந்த குற்றம் நமக்கு நடந்திருக்கு, நம்மள ஒருத்தர் செக்ஷுவலா அசால்ட் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறத உணர்ந்த கொள்ளதான் முதல்ல யார்கிட்ட புகார் கொடுக்கணும்? நீங்க சொல்லுங்க, யார்கிட்ட அவங்க போய் புகார் கொடுப்பாங்க? யார்கிட்ட கொடுப்பாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவாங்க. இல்லைன்னா
அவங்களுக்கு எதுவுமே தெரியல. முதல்ல சொல்றதுக்கே ரொம்ப தயங்குறாங்களே, வேண்டாம் இது ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா தேல் கால் த போலீஸ். அதுதான் எனக்கு என்னுடைய நாலேஜ் பிரகாரம். ஓகே, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையால போலீஸ் அணுகிறதுங்கிறது ஒரு சிரமமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்டேஷனுக்கு போக முடியாது. அப்ப இரண்டாவது ஆப்ஷனா இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி பெற்றோர்கள் கிட்ட போலாம். ஆனா இந்த மாதிரியான சில கேசஸ் நாங்க பாக்குறோம், குற்றத்துல ஈடுபடக்கூடிய நபர்களே யாரா இருக்காங்கன்னு பார்த்தா பெற்றோர்கள் தான். ரீசெண்டா நடந்த ஆய்வுல வரக்கூடிய தகவல், NCRB அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வரக்கூடிய ஆய்வு அறிக்கைகள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், பெண்களுக்கு எதிராக சிறுமிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்முறை அப்படிங்கிறது அதிகமாக நடக்கிறது உறவினர்களாலையும் பெற்றோர்களாலையும் தான். அப்போ பெற்றோர்களே இப்படி பண்றாங்கன்னு சொன்னா யார்கிட்ட போய் அந்த செய்தியை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அப்போ படிக்கக்கூடிய இடத்துல ஆசிரியர்கள் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கடந்த இந்த ஒரு வாரத்துல மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கு, கிருஷ்ணகிரியில நடந்திருக்கு. எல்லாமே என்னன்னு சொன்னா, படிக்கக்கூடிய இடத்துல ஆசிரியர் அந்த சிறுமி கிட்ட நடந்துகிட்ட விஷயம். இல்லாட்டி அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய இடத்துல அந்த வழியில உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய 72 வயசு முதியவர் உட்பட இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் ஒரு 8 நபர்களை கைது பண்ணிருக்காங்க. ஏன்னு சொன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அவேர்னஸ் கேம்ப் நடக்குது. இந்த மாதிரி குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படிங்கிறத ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க, ஒரு NGO மாதிரி. அப்ப அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய நேரத்துல சடனா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, நீங்க யாராவது இங்க இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த கூட்டத்துல இருந்து ஒரே நேரத்துல 7 பெண்களுக்கு மேல 7 சிறுமிகளுக்கு மேல எஞ்சி நிக்கிறாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க. அப்ப அவங்க கிட்ட என்ன இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, என்ன நடக்குது இந்த கிராமத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே தனித்தனியா கூப்பிட்டு விசாரிக்கக்கூடிய நேரத்துல, எங்களுடைய வீட்டுல என்ன இந்த இடத்துல ஸ்கூல் போறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, நான் வேலைக்கு போறேன், என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க, இன்னும் 1 மணி நேரத்துல ஸ்கூல் வேன் வந்துடும், அதுல ஏறி போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டுல விட்டுட்டு போறோம்ல, அவரு அந்த சிறுமி கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டு இருக்கிறார். இல்லாட்டி நான் ஸ்கூலுக்கு நடந்து போகக்கூடிய நேரத்துல அந்த ரோட் சைட்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்களே, அவங்க இந்த பொருளை ஒரு நிமிஷம் பிடிச்சுக்குமான்னு கூப்பிட்டு அந்த சிறுமியை தடவக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கு. யாருன்னு சொன்னா 72 வயசுல இருக்கிற முதியவர். அப்ப இந்த மாதிரி ஒரு 8 நபர்களை காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க. படிக்கக்கூடிய இடத்துல ஒரு சிறுமி ஸ்கூலுக்கு 1 மாசம் வராம இருந்திருக்கா. அப்ப தலைமை ஆசிரியர் நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு தானே, 1 மாசம் ஆச்சு ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு தேடிக்கிட்டு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகும்பொழுது அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் சொல்றாங்க, உங்களுடைய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய 3 ஆசிரியர்கள் என் பெண்ணை கர்ப்பமாக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. இப்படி தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்கள்ல சிறுமிகளுக்கு எதிராக விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது எல்லாமே வெளியில இன்னும் அட்ரஸ் பண்ணப்படலை. எல்லாருமே எத்தனை நபர்கள் முன்னாடி வந்து சொல்றாங்கன்னு இல்லை. இன்னைக்கு காலையில வேலூர்ல நடந்திருக்கு. என்ன, ட்ரெயின் போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ரன்னிங் ட்ரெயின்ல ஒரு பிரெக்னன்ட் உமன் கிட்ட அங்க இருக்கக்கூடிய ட்ரெயின்ல போற சக பேசஞ்சர் அவர் அபியூஸ் பண்ணிருக்கிறாரு. உடனே அவங்க கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கத்தன உடனே இவ கத்துறா, கூச்சல் போடுறா, எல்லாரும் வந்துருவாங்க, விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் நம்ம மேல போலீஸ் கேஸ் ஃபைல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற ட்ரெயின்ல இருந்து அந்த பெண்மணியை தள்ளி விட்டுட்டாரு. அந்த பெண்மணி தண்டவாளத்துல விழுந்து மருத்துவமனையில சேர்க்கப்பட்டதுக்கு பிறகு கண்ணீரோட பேட்டி கொடுக்குறாங்க. என்ன இந்த மாதிரி பண்ணாங்க, நான் கத்தனேன், அதனால என்ன தள்ளி விட்டாங்க. அப்போ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த பேசஞ்சரை அவன் தள்ளி விடலாட்டி அவங்க வீட்டுல போய் இதை கம்ப்ளைண்டா ஃபைல் பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. அப்ப யாராச்சும் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டீங்கன்னா முதல்ல தாராளமா வெளியில வந்து பேசுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ லீகல் சிஸ்டம்ஸ் இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து தண்டனைகள் எப்படி ரொம்ப, அதாவது இன்னொருத்தவங்க இந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. ஏன்னா நீங்க சொல்றத பார்த்தா ஒரு வாரத்திலே இத்தனை விஷயங்கள் நடக்குதுன்னா ஏன் இது ரிப்பீட் ஆகுது? ஸோ அவங்க ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய தண்டனைகள் வந்து இன்னொருத்தவங்களை பண்ண விடாம அந்த பயத்தை உண்டு பண்ற அளவுக்கு இல்லையா அப்போ நம்ம தண்டனை எல்லாம் அவங்களுக்கு? ஏன்னா எனக்கு அதுதான் ரொம்ப இதுவா இருக்கு. ஏன்னா இது ரிப்பீட்டடாகவே நடந்துட்டு இருக்கே. ஒரு பர்டிகுலர் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சேட் டு சே நம்ம அதர் கண்ட்ரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா UAE-லாம் இந்த மாதிரி பண்ணவே முடியாது. பண்ணா அவ்வளவுதான், வேற கழுத்தோ இல்லை என்ன பப்ளிக் வச்சு அந்த ஒரு பயத்துல ஒரு பெண்ணை தொடுறதுக்கு அவனுங்க இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம அவேர்னஸ் கொடுக்கறதுனாலே அட்வைஸ் கொடுக்கறதுனாலே மாறப்போகுது இல்லை போல இருக்கு. தண்டனை, நீ இது பண்ணா இவ்வளோ பெரிய தண்டனை, உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி சட்டத்துல இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க? பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக வந்திருக்கக்கூடிய BNSK-ல தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பனிஷ்மெண்ட்டினுடைய சீரியஸ்னஸை பொறுத்து, அவங்களுடைய இன்டென்ஷன் பொறுத்து தான் தண்டனைகள் வழங்கப்பட்டுச்சு. சமீபத்தில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு நடந்த ஒரு பிரச்சனை. அப்போ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே சட்டமன்றத்துல ஒரு புதிய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இருக்கு அப்படின்ற ஒரு இது இருந்தா கூட தமிழ்நாட்டுல குற்றங்கள் அதிகரிக்குது, இதை குறைக்கணும்னு சொன்னா கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும். ஏன்னா ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னா பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்துல போய் கேளுங்க,
அவருடைய முதல் வார்த்தை என்ன இருக்கும்னு சொன்னா, அவனை கொன்னுடுங்க. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி அவனுக்கும் நடக்கணும், அவனை கொன்னுடுங்கன்னு கொன்னுடுங்க, சொல்லிடுறாங்க. ஆமா. தூக்குல போடுங்க. இதுதான் ஒட்டுமொத்த நபர்களுடைய கோரிக்கையா இருக்கும். ஆமா. அப்போ தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டாதான் குற்றங்கள் குறையும்னு சொன்னா, இந்த மாதிரியான கடுமையான தண்டனைகள் கொண்டு வரக்கூடிய சட்டங்களை இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சரே சட்டமன்றத்துல சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க. என்ன மாதிரியான சட்டங்கள் அப்படின்னு சொன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க குழந்தைகளுக்கு எதிராக வன்முறையில, இந்த மாதிரி பாலியல் வன்முறையில ஈடுபடுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க சிறை தண்டனை கிடைக்கும், அப்படியும் இல்லாட்டி அவங்களுக்கு டெத் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற சட்டத்தை ஏற்றி இருக்கிறாங்க. Okay. இது இல்லாம ஆசிட் அட்டாக்ல யாராச்சும் ஒருத்தவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னா இன்வால்வ் ஆகக்கூடியவங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். சீரியஸ்னஸ் பொறுத்து வாழ்க்கை முழுக்க சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய வகையில லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தேவையில்லாம ஒரு பெண்ணை நீங்க ஃபாலோ பண்ணா கூட, தொல்லை பண்றதையும் தாண்டி ஒருத்தவங்க போறாங்க ஒரு இன்டென்ஷனோட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இனிமே இந்த சட்டத்தை எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ, எந்த அளவுக்கு குற்றவாளிகளுக்கு மேல இந்த சட்டங்கள் பாயுதோ அந்த அளவுக்கு குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப அழகாக அந்த என்னென்ன சட்டங்களும் இப்போ வந்து புதுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதே சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு இது அதிகமாக ரீச் ஆகணும். முக்கியமாக பெண் பிள்ளைகள் இருக்கிற பெற்றோர்களும் சரி, பெண் பிள்ளைகளுக்கும் சரி, என்னை டச் பண்ணாலே உன்னை வந்து சும்மா விட மாட்டாங்கன்ற அந்த ஒரு தைரியம் அவங்களுக்கு வரும். பெண் பிள்ளைகளை டச் பண்ணணுன்னாலும் அந்த பயம் ஆண்களுக்கும் வரணும். ஸோ இது ஆண்கள் பொதுவாகவே ஆண்கள் இப்படி தான், பெண்கள் இப்படி தான்றது கிடையாது. இந்த மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி சட்டத்தில் தண்டனைகள் உங்களுக்கு இருக்குது. இதையும் வந்து நான் இந்த மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வார்னிங்காகவே கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி லாயர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.